என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியை கடந்த 6 மாதமா பிரிஞ்சு இருந்தவர் எதனால பிரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தை விசாரிக்கும் போதுதான் இவர் மலேசியால இருந்திருக்கார். தன்னுடைய குடும்பம் தனியா கோயம்புத்தூர்ல இருந்திருக்கு. இதனை காரணம் காட்டி சங்கீதா மேல ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கார். சங்கீதா எவ்வளவுதான் தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன் அப்படி பண்றீங்க, நான் எந்த தவறும் செய்யல, நானும் பிள்ளைகளும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னிலை விளக்கம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கிருஷ்ணகுமார் அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அவருடைய சந்தேகம் அப்படிங்கிறது வலுப்பெற்றுட்டே தான் போகுது. இந்த நிலையில தான் இவ்வளவு சந்தேகப்படுறவங்களோட என்னால வாழ முடியாது அப்படிங்கிறத சங்கீதா சொல்லவும் இவர் கோச்சிட்டு வடக்கஞ்சேரிக்கு போயிடுறார். இதனை தொடர்ந்து மீண்டும் அடிக்கடி இருவருக்குள்ளும் சண்டை வந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் காலையில அவர் வீட்டுக்கு போயிருக்கார். போயிட்டு தன்னுடைய மனைவியோட மீண்டும் சண்டை போட்டிருக்கார். வாக்குவாதம் முற்றுன நிலையில தன்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து அவங்கள சுட்டு கொன்னுறார். சுட்டு கொன்னுட்டு அவங்க இறக்குற வரைக்கும் இறந்துடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கார். அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஒரு போர்வை எடுத்து அவங்க மேல போத்திட்டு இவர் சர்வசாதாரணமா எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய கார் எடுத்துட்டு கேரளாக்கு கிளம்பி போயிடுறார். வடக்கஞ்சேரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தன்னுடைய தோட்டத்துக்கு போயிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறத தெரியாம வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ ஒன்று போடுறார். என்னுடைய மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன், அவ கதையை முடிச்சிட்டேன், என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரிச்சு ஒரு ஆடியோ ஒன்று போடுறாரு. போட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல தானும் தன்னுடைய துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறார். இப்போ அந்த குழந்தைகள் அம்மா அப்பா இருவரையுமே பறி கொடுத்துட்டு கவனிக்க ஆள் இல்லாம இந்த சோகத்தை தாங்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கணவர் தன்னுடைய மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகம் காரணமா அவங்கள கொலை பண்ணது மட்டும் இல்லாம தானும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்கார். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.